அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது பதிவில் பார்த்தீங்கன்னா, கடத்தில் இருக்கிற பிணியிலேருந்து மீண்டு வெளியே வர. கடன்றது ரொம்ப பெரிய பிணி. ஒன்று விட்டால் இன்னொரு கடன் வரும். அதுலேருந்து மீளவே முடியாது. இந்த வீடு லோன்லாம் எடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து மீளலாம் முடியாது. ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுக்கிறாங்க கடத்தில். ஏன்னா சொத்து வாங்கினதோட சொத்து போனது தான் அதிகமாக இருக்கும். அது ஒரு பிணி. கடன்றது ஒரு பிணி. அதுக்குன்னு ஒரு கிரகம் வேலை செய்யும். அந்த கிரகம் சரியில்லைனா தான் அடி மேலே அடிபட்டுன்னு இருக்கும். அதுலேருந்து மீண்டு வெளியே வர. சொத்து பிரச்சனை. சொத்து தராமல் ஏமாத்துறாங்க. பங்கு இல்லை, நான் இதுதான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்காரமாக ஒருத்தவங்களை பேசுவாங்க. ஏன்னா அதில் உரிமை அவங்களுக்கு இருக்கும். ஆனாலும் அதுக்கு சரியான ஒரு முறை அவங்களுக்கு தர முடியாது. இது மாதிரி ஏமாற்றுவாங்க, பிளாக்மெயில் பண்ணுவாங்க. பார்த்துருப்பீங்க சொத்து பிரச்சனையில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு விற்கவே முடியல. வராங்க, பார்க்குறாங்க, போயின்னு இருக்கிறாங்க, ஆனால் விற்க முடியல. அதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாயு மூலையும் அக்னி மூலியம் தான் அதில் காரணம். ஏன்னா இது ராகு கேது. அவங்க வலு இல்லாமல் இருந்தால், அவங்க நல்லா ஒரு இதாக இருந்ததுன்னா அதை விற்கவே முடியாது. ஈஸ்வரரோட டைமிங்கில் அந்த வீடு வாங்கினாலும் விற்க முடியாது. புரியுதுங்களா? அந்த நேரத்தில் வீடு வாங்கினாலும் வீடு விற்க முடியாது. அதுலேருந்து மீண்டு வெளியே வர இந்த ஒரு திலகத்தையும் வைக்கணும், பரிகாரமும் பண்ணணும். பரிகாரம் பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டான தீர்வே கிடைக்கும். பரிகாரம் பண்ணாமல் அஞ்சனை மட்டும் வச்சா வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வேலை செய்யும். 48 நாள் 3 மாதத்தில் நீங்கள் ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா பரிகாரமும் பண்ணணும், உங்களோட பஞ்சபட்சி இதுவும் பார்க்கணும். இதில் ரொம்ப என்னால் முடியலைங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ஆசிரமம் கிடையாது. ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்களும் காசை கொடுத்து தான் ஒருத்தவங்களோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் நம்ம அஞ்சனத்தை ரெடி பண்ணுறோம். இந்த பதிவுலாம் எது கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கேயோ போயிட்டு கஷ்டப்படுறதுக்கோ தொலைச்சதுக்கோ காரணம் ஆக முடியாது. அதுக்கு வழியை தேடலாம். புரியுதுங்களா? நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. வழி இருக்குன்றது சொல்லலாம் தவிர, நான் தான் ஒருத்தன் இதுதான் வழி, நான் சொல்கிறது தான் பண்ணணும் அப்படின்றதுலாம் ஏதோ விதி விலக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. ராசி கல் இந்த நேரத்தில் இது சரியில்லை, இந்த கல்லை அணையலாம் அப்படின்றபோது அது பாதுகாப்பு பண்ணோமான்னு கேட்டிங்கன்னா பண்ணோம். அது உடம்புல ஊற தான் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு செயல்பாடுலாம் பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சனத்தை வைக்கும்போது கடன்ன்ற ஒரு பிணிலேருந்து வெளியே வந்துடலாம். ரொம்ப பெரிய தலைவலியே நம்மளோட ஒருத்தவங்களோட கௌரவத்தையே நாசம் பண்ணிடும். அந்த கடத்தில் 4 பேர் பேசும்போது ஆர்குமெண்ட் அவங்க மனசே உறுத்தின்னு இருக்கும். அதுக்கு பணம் வந்தால் தானே நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதுக்கு வழி கிடைக்கும். அதில் நெக்ஸ்ட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு எடுக்க மாட்டீங்க. நோய் நொடிக்குன்னு திருப்பி கடன் வாங்க மாட்டீங்க. ஏதோ ஒரு கடன் வராமல் இருக்கும். உங்களுக்கு வீட்டில் நிம்மதியாக இருக்கும். இந்த பஞ்சபட்சி சாட்டு உங்களோட திதி கணபதி. ஒருத்தவங்களுக்கு ஒரு திதி கணபதி இருப்பாங்க. இதுவும் பரிகாரம் 27 நட்சத்திரத்துக்கு பரிகாரம் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ரொம்ப என்னால் முடிஞ்ச உதவிலான்றதோட கடவுள் நம்மளை காப்பாற்றுறதுக்கு நிறைய ஏகப்பட்ட உதவி, ஏகப்பட்ட பரிகாரம்லாம் உண்டு. ஆனால் இந்த பரிகாரமும் இந்த அஞ்சனமும் வைக்கும்போது படிப்படியாக நீங்கள் உங்களோட வாழ்க்கை மாறுறது உங்களுக்கே தெரிய வரும். என்னடா ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அடித்தவங்கலாம் இருக்கிறாங்க. அதுலேருந்துலாம் மீண்டு வெளியே வரலாம். விதியை மதியால் வெல்லலான்னா, மதினா ஆண்டவன். புரியுதுங்களா? பழமொழி சும்மாலாம் சொல்லலை. விதியை மதியால் வெல்லலாம். எதை முடியாதோ அதை முடித்து காமிக்கிறது தான். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் அதுக்கேற்ற வழி கிடச்சிச்சின்னா நீங்கள் பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறலாம். ஏன்னா இந்த அஞ்சனமும் பஞ்சபட்சி சாட்டு உங்களுக்கு பரிகாரம். என்ன மாதிரி பரிகாரம் பண்ணால் நீங்கள் அபிவிருத்திக்கு வருவீங்க. 9 வாரம் பரிகாரம். புரியுதுங்களா? இது ஆணும் பண்ணலாமா பெண்ணும் பண்ணலாமா? தீட்டு நேரத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். 9 வாரம் தான் பண்ணணும். அதுக்கு முறையெல்லாம் ஒன்று உண்டு. இதெல்லாம் நான் பண்ண மாட்டேங்க, இந்த அஞ்சனை மட்டும் பண்ணமான்னு கேட்டிங்கன்னா பண்ணாது. புரியுதுங்களா? யாரோட தலைவலியை அவங்க தான் மருந்து போடணும், இன்னொருத்தவங்க போடவே முடியாது. சொல்லிக்கலாம், கன்வின்ஸ் பண்ணலாம், வசீகரம் பண்ணலாம், இதை பண்ணால் இத்தனை நாளில் சரியாகும் அப்படின்ட்டு. அவங்கவுங்க பிரச்சனையை அவங்க தான் தீர்க்க முடியும். இந்த அஞ்சனை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அந்த தெய்வத்தோட ஆக்ரோஷம் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட மெயிண்டு கரெக்டாக நிற்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா அலப்பாயக்கூடாது, டிப்ரெஷனில் ஊந்துடக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா நடக்காததை கூட நீங்களே நடக்க வைப்பீங்க. அதுதான் டிப்ரெஷனு.
அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் உங்களோட பாவ கணக்கு புண்ணிய கணக்கு அந்த மாதிரிலாம் ஒன்று இருக்கும். வீடு அந்த மாதிரிலாம் பண்ணோம், இந்த வீடை விற்றா நம்ம பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த ஒரு ரியல் எஸ்டேட் எல்லாம் இந்த மாதிரி ஒரு அஞ்சனத்தையும் இந்த நேரத்தையும் நேரம் பஞ்சபட்சி நேரன்றது உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு பட்சி வரும், அந்த நேரத்தில் பூஜை பண்ணலாம். இல்லை பொது பூஜைலாம் உண்டு, எங்களுக்கு ஜாதகமே தெரியல அப்படின்னும் போது அதுக்குன்னு பேர் வச்சு பச்சையை பார்க்கலாம். புரியுதுங்களா? ரொம்ப டீப்பாலாம் போயிட்டு ரொம்ப கஷ்டம்லாம் பட்டுலாம் கடவுளை வணங்கணுன்றதுலாம் எந்த கடவுளும் சொல்ல. கவசம் வந்து இந்த ஒரு இது பண்ணும்போது நம்மளுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ கடன்காரன் வரான், நம்ம சொன்னால் அவங்க வந்து நம்மளுக்கு வழி காட்டுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த லோனை வந்து கொஞ்சம் குறைங்க, இதை வந்து தள்ளுபடி பண்ணலாம், மொத்தம் ஒரு செட்டில்மெண்ட் பண்ண தேவையில்ல, ஆஃப் செட்டில்மெண்ட் பண்ணுற அளவுக்குலாம் கடவுள் வழி கொடுப்பாங்க. ஏன்னா இது என்னோட அனுபவம். நான் ஏன் இவ்வளோ விஷயத்தில் சொல்கிறேன்னா கேட்டிங்கன்னா, எங்கேயோ போய் தொலைச்சிட்டு இங்கே வந்து என்னால் முடியல அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? உதவி பண்ணலாம். உதவினா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த பரிகாரம் இதெல்லாம் சேர்த்தாவே 6500 தான் நான் கட்டணமாக வாங்குவேன். ஒரு பரிகாரத்துக்கு 5000 6000 வாங்குவேன் நான். பஞ்சபட்சிலாம் கூட சரி ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணலாம். இந்த பஞ்சபட்சி சாட்டம், இந்த திதி கணபதி, உங்களோட அஞ்சனம், இந்த அஞ்சனத்தை முயற்சி பண்ணி பாருங்கள். 3வது வாரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த திலகம் வந்து டெய்லி வைக்கலாம். தீட்டு நேரத்துலையும் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தீட்டு நேரத்துலையும் வைக்கலாம். இயற்கை தீட்டுக்கு எந்த உபாதை கிடையாது. புரியுதுங்களா? நெகட்டிவ் வீட்டுக்கு போக மட்டும்தான் வைக்கக்கூடாது. நெகட்டிவ் வீட்டுனா யாருனா ஒருத்தவங்க தவறுனா அந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடாது. இந்த கன்னி தீட்டு பார்ப்பாங்க, எதனா இதாகிட்டாங்கன்னா அந்த நேரத்துலலாம் போகக்கூடாது. ஏன் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னா, நம்புறதுன்றதெல்லாம் இயற்கை நம்மளை வழி நடத்துறது. மீள முடியுமான்னு கேட்டிங்கன்னா மீள முடியும். இந்த ஒரு பொருள் மட்டும் வேலை செய்யாமல் கேட்டிங்கன்னா வேலை செய்யாது. ஓகேங்களா? இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பண்ணும்போது 48 நாள்ன்றது ஒரு மண்டலம், 9 வாரன்றது 48 நாள் வந்துடும். ஒரு நாள் நான் டெய்லி பண்ண சொல்ல, இந்த பூஜை 9 வாரம் பண்ணாவே உங்களுக்கு அபிவிருத்திக்கு வரும், கடன் பிரச்சனை தீரும், அதுலேருந்து பிணியில் வரும். என்னங்க ஐயா ஒரே மாதிரி பாட்டிலில் காட்டுறீங்க, அஞ்சனம் எல்லாம் ஒன்றே ஆதானா அப்படின்னு கேட்குறீங்க. கிடையாது. இதை பாருங்கள், இதுக்குன்னு பாட்டில்ஸு ஏகப்பட்டது இருக்குது அஞ்சனத்துக்கு. ஒரு அஞ்சனத்துக்கு ஒரு மாதிரி வந்து நாங்கள் இதில் மூடியில் அடித்து கொடுப்போம். ஓகேங்களா? இது இந்த மாதிரி பாட்டிலில் தான் நம்ம தருவோம். ஏன்னா கண்ணாடி பாட்டிலுக்கு தான் சந்திரனோட ஆதிக்கம். இது கண்ணாடி வந்து சந்திரனோட ஆதிக்கம். ஏன்னா மூளைக்கு தெய்வமே அவர் தான். இதெல்லாம் தெரியாது. கண்ணாடி எதுக்கு யூஸ் பண்ணுறோம், மிரருக்கு கடவுள் யார் அப்படிலாம் யாருக்குமே தெரியாதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் ஈக்குவல் இது. ஓகேங்களா? அவங்களோட ஆதிக்கம் இது. இந்த மாதிரி வந்து கண்ணாடியில் வைக்கும்போது ரொம்ப இது ஒரு ரகசியம் இது. ஓகேங்களா? இது வந்து மூடி வந்து செவ்வாயில் ரெட் கலரில் இருக்குதுன்னா இது வசீகரம். இதுதான் கணக்கு. பச்சை கலரில் வைக்கலாம், எந்த கலரில் வேணால் வைக்கலாம். ஒரு பாட்டிலுக்கு ஒரு இது ரகசியம் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் வரும். இது ஒரு வருஷத்துக்கு வரும். இது குடும்பத்தில் எல்லாருமே வச்சிங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே வராது. ஒரு ஆள் வச்சா ஒரு வருஷத்துக்கு வரும். குடும்பத்துக்குன்றது வேறு. இது வந்து வீட்டோட எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் பண்ணி உங்களுக்கு கையில் தரும். ஆனால் கன்ஃபார்மாக பரிகாரம் பண்ணியே தீரணும். யார் ஒருத்தர் பண்ணுறீங்களோ அவங்க பண்ணலாம். புரியுதுங்களா? உங்கள் வாழ்க்கைக்கு எல்லாம் என் கைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 48 நாள் விரதம் இருக்குது. மாலை போட்டுக்கின்னு எப்படி விரதம் இருப்பாங்களோ அந்த மாதிரி இருந்து நீங்கள் பயன்படுத்தலாம். விரதம்னா கோயிலுக்கு போயிட்டு வர்றது கூட முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. விரதம்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுங்க, எது வேணால் சாப்பிடுங்க. கோயிலுக்கு போகும்போது மட்டும் சுத்தபத்தமாக இருங்க. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எதுவும் சாப்பிடாதீங்க. தீட்டு எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட விலை சொல்லியாச்சு, 6500 ஐயா நான் நேரில் வரணுமா? ஆர்குமெண்ட்டு வைக்கிறதுக்கு இது தொழில் கிடையாது. இது வந்து தக்காளி வெங்காயம் கிடையாது. ஒருத்தவங்களோட பாதிப்புலேருந்து மீண்டு வெளியே வர்றதுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களோட பேர், டேட் ஆஃப் பர்த்து, டைமிங்கு இதை கொடுத்தா பஞ்சபட்சி பார்க்க முடியும். புரியுதுங்களா? இதெல்லாம் மொத்தமாக பஞ்சபட்சி சாட்டு, ஒரு அஞ்சனம், பரிகாரம், திதி கணபதி இதெல்லாம் சொல்கிறதுக்கு 6500 தான். முடிஞ்ச அளவுக்கு கட்டணம் தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். புரியுதுங்களா? இதுவோ முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த ஒரு வழியும் நம்மளுக்கு தெரிஞ்ச வழி தான் சொல்ல முடியும். தெரியாத வழியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.